தாழ்த்தப்பட்ட சமூக மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் வேங்கை வயல் விவகாரத்தில் நடந்த உண்மை குறித்து கூட்டணி கட்சிகளுக்கு தெளிவுபடுத்தி தேவையற்ற பதற்றங்களை குறைக்கச் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறதாம் ஆளும் திமுக தரப்பு. குறிப்பாக ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ந்து வேங்கை வயல் விவகாரம் குறித்து தடாலடியாக பேசி வருவது தேவையற்றது என்றும் நினைக்கிறார்களாம். இதனால் காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவே நடந்தது இதுதான் என தொல் திருமாவளவனிடம் சில விளக்கங்கள் சொல்லி அமைதிப்படுத்தவும் யோசனை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்பிவிட்டு வேங்கை வயல் விவகாரத்தை திசை திருப்பவும் திட்டமிட்டிருக்கிறார்களாம். வேங்கை வயல் விவகாரத்தை மொத்த தலித் மக்களுக்குமான பிரச்சனையாக மாற்றி யாரும் தேர்தல் வரை இழுத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு மெனக்கடுகிறார்களாம். பாஜக அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ஞானசேகரனிடம் யார் யாரெல்லாம் ஃபோன் தொடர்பில் இருந்தார்கள் என்கிற பட்டியல் தன் கைவசம் இருப்பதாக அறிவித்தார். அந்த பட்டியலை அவர் எப்போது வெளியிடுவார் என ஊடகங்கள் ஒருபுறம் காத்து கிடக்க, மற்றொரு புறம் ஆளும் திமுக தரப்பு நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என காத்து கிடக்கிறார்களாம். திமுக கட்சியின் உள்ளடி அரசியல் வேலை செய்யும் தலைநகர புள்ளிகள். சீக்கிரமே அந்த ஃபோன் விவகாரங்களை வெளியிட வையுங்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சிலரிடம் இவர்களாகவே நிர்பந்திக்கவும் செய்கிறார்களாம். இதற்கிடையில் ஞானசேகரனிடம் யாரெல்லாம் ஃபோன் தொடர்பில் இருந்திருப்பார்கள் என திமுக கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பான பட்டிமன்றமே நடக்கிறதாம். த.வே.க. கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தனது கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டு இருந்தார். அந்த பட்டியலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சில ஆன்லைன் ஆட்களுக்கு எந்த பதவியும் அறிவிக்காமல் விட்டுவிட்டார். அடுத்த கட்ட அறிவிப்பில் இவர்களின் பெயர்கள் வெளியாகக்கூடும் என சிலர் கணித்திருக்க, அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டே தனக்கான ஆதரவு வேலைகளை செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் என சொன்னாராம் தளபதி விஜய் அவர்கள். அதாவது நடுநிலையான ஆட்களாக இருந்து கொண்டே தனக்கான பாலிடிக்ஸ் வேலைகளை செய்யும் விதமான அசைன்மெண்ட்டாம். சரி, இதனால் சம்பந்தப்பட்ட அந்த ஆன்லைன் புள்ளிகளுக்கு என்ன லாபம் என கேட்கிறீர்களா? 2026 தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு உரிய நன்றி செய்யப்படும் என தளபதி விஜய் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாராம்.